ஐயா உங்க ஊர்ல திருவிழா பத்தி பேசிட்டு இருக்காங்கய்யா. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். கூடவே ஆடல் பாடல் கரகாட்டமும் இருக்காங்கய்யா. அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு வழியாக மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டேங்க. மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா முகூர்த்த கால் நடுறதுக்கு பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் மூஞ்சிலும் ஒரே சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்போ ஒருத்தர் காட்டுறேன் பாருங்களேன், இந்த இவர் தான் எங்கள் ஊர் பெரியவருங்க. இவர் உடுக்கடிச்சு பாடுனா மாரியம்மனும் இறங்கி வந்துடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு வழியாக பூஜைலாம் முடிஞ்சிச்சு. காத்தவராயன் மாரியம்மனுக்கான பூஜை போட்டு முகூர்த்த கால் வந்து வெளியே நட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து நடக்க போகிற ஒரு மாதத்துக்கு எங்கள் ஊரே ஃபுல்லாக சேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சேன்னு இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு தெரியுமா? கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. மைக் செட்டு தான். மைக் செட்டில ஃபுல்லா ஊர டெக்கரேட் பண்ணி சவுண்டு பாட்டு போட்டு அந்த எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாட்டு அந்த மைக் செட் குழாயில கேட்டா தான் திருவிழாங்கிற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு வந்து வரணும் பார்த்துக்கோங்களேன். இந்த இடம் எம்ப்டியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம் ஃபுல்லா இன்னும் ஒரு 20 நாள்ல ஃபுல்லா கூட்டமாயிரும் பார்த்துக்கோங்களேன். அதாவது மக்களே சாரி தெரியாம வந்துட்டேன். இந்த இடத்துல ஆரம்பிச்சு சுமார் ஒரு 400, 500 மீட்டருக்கு ஃபுல்லா டியூப் லைட்டு மைக் செட்டு, ஹார்னு, சீரியல் செட்டு இதெல்லாம் பயங்கரமா பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க நினைக்கலாம், "ஏன்டா டேய் இம்மா செலவு பண்றீங்க. இது ஏதோ ஊருக்கு நல்லது பண்ணலாம்ல" அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்புங்க. ஏன்னா எங்க ஊர்ல மொத்தம் 13 மைக் செட் இருக்காங்க. அவங்கலாம் ஒட்டுக்கா சேர்ந்து தான் இந்த திருவிழாவ நடத்துவாங்க. இந்த திருவிழா நடத்துறப்ப இவ்வளோ தான் இந்த அமௌண்ட்லாம் வாங்கலாம் மாட்டாங்க. சும்மா ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட், அதாவது அவங்களுக்கு லாபம் அதிக லாபம்லாம் இல்லாம நார்மலா வச்சுட்டு, ஊரு சந்தோஷமா இருக்காங்களா, திருவிழா நடக்குதா, அதுக்காக வந்து அவங்களால முடிஞ்சத பண்ணுவாங்க. சரி, இந்த பதிவெல்லாம் எதுக்கு நம்ம எல்லாம் வலைதளங்கள்லாம் அப்லோட் பண்ணுறோன்னா, எங்கள் ஊர்ல இருக்கவங்க மொத்தம் 13 மைக் செட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஒரு வாரமா தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு அவங்களுக்கு நாங்க எங்களால எங்கள் சைட்லேருந்து ஒரு சின்னதா ஒரு டெடிகேஷன் வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ணத வந்து இது ஒளிப்பதிவு பண்ணிட்டா அவங்க ஒரு 5 வருஷமா 10 வருஷமா கழிச்சு பார்த்தாங்கன்னா, இப்படிலாம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல ஒரு சின்னதா ஒரு சந்தோஷம் வருங்கிறது எங்களோட நம்பிக்கை. நீங்களே பாருங்களேன், நைட்டு எப்படி இருந்த இடம், இப்போ அவங்க கை கொண்டதுனால எப்படி கலரா மாறியிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட்டு திருவிழா நடந்தப்ப நான் சின்ன பிள்ளையா போயிட்டேன். என்ட்ட ஃபோன் கூட இல்ல. இருந்திருந்தா ஊரெல்லாம் பயங்கரமா இருந்ததுங்க. அதெல்லாம் உங்கள்ட்ட காமிச்சிருப்பேன் எப்படி இருந்தது விஷயம்லாம். கலர் பார்த்தீங்களா? அப்பலாம் பிரகாசமா என்ன ஒரு நிமிஷம் சக்தி அழைச்சிட்டு வராங்க மகளே பாருங்க. எங்கள் ஊர்ல இப்ப சக்தி அழைச்சிட்டு வருவாங்க. சக்தி அழைச்சிட்டு வரப்ப எல்லாம் ஒட்டுக்கா போயிட்டு, சக்தி அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு வரணும். கடைசியா தான் சக்தி கிட்ட போவாங்க. அதையும் இந்த பதிவுல காமிக்கிறோம். எங்க பசங்கலாம் ஒட்டுக்கா சேர்ந்து அங்க போயிருவாங்க. இவ்வளோதான் ஸ்டார்ட்டுங்க ஃபங்க்ஷன் அவ்வளோதான். இந்த 1 மாசத்துக்கு பசங்கள கையிலே பிடிக்க முடியாது. வெளியூர்ல எங்கேருந்து வேலை செய்றவங்க எல்லாம் வந்துருவாங்க. எந்த வேலையா இருந்தாலும் போமாட்டாங்க. ஒண்ணா இருந்து ஃபங்க்ஷன் சிறப்பா கொண்டாடுவாங்க. வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணி என்னென்ன நடந்ததுன்னு பாருங்களேன். என்னடா திருவிழா காமிக்கன்னு சொல்லி சுத்தி சுத்தி இந்த லைட் செட்டு, மைக் செட்டு, அந்த ஒயர் அத பத்தியே பேசிட்டு இருக்க. அதையே காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படி தான் நினைக்கிறீங்க. அவங்க பண்ணது பெரிய ஹார்ட் ஒர்க்குங்க. அதெல்லாம் அந்த 1 வாரம் ஃபுல்லா நடந்தது. ஈஸியா வாயில சொல்லிட்டு 1 வாரம்னு கூட இருந்து பார்த்துருந்தா அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். அந்த இதில கஷ்டம்லாம் வீணாகக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க எல்லாமே கொஞ்சம் ஒளிப்பதிவு பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். நல்லா இருந்தா நீங்களும் கமெண்ட்ல "நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா" அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அடுத்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்க ஊர்ல முளைப்பாரி எடுக்கிற ஃபங்ஷன் தாங்க. எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னா, ஸ்ரீ மூப்பனார் கோயில்லேருந்து மாரியம்மன் சன்னதிக்கு முளைப்பாரி நடந்து எடுத்துட்டு வரணும். அந்த 400, 500 மீட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸ் நடந்து எடுத்துட்டு வரணும். அது அடுத்து தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்ப பாருங்க. இதுதான் ஸ்ரீ மூப்பனார் சன்னதி. இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு மாரியம்மன் சன்னதியில இறக்கி வைக்கணும். கரகமடி கரகம் அத்தவன் கரகம் கரகமடி கரகம் வழி எல்லாமே எங்கடா நான் போறது.
கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மனை பற்றி செல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்து யாக வேள்விகளை பார்த்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓம் அமரேஸ்வராய நமஹ. ஓம் ரம் வம் யம் சம் ஹ்ரீம் ஓம் அமரேஸ்வராய நமஹ. ஜாவா ஒரு பக்கம் இங்கே கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம மச்சான் அருள் அவர் அவர் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாருங்க. கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கீங்க, ஏதோ நமக்கு பார்த்து சிறப்பாக மொழி செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னப்ப என்னையும் மதிச்சு ₹1 ₹2 கிடையாதுடா, ₹500 கேட்ட பத்தியா? பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ₹500 கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. ஒரு வழியாக அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுட்டு நம்ம கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு வந்துட்டோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் ஆகலை. அதை மனுஷங்க தெரியாமல் உள்ள வந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கனால ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆடல் பாடல் அந்த கரகரில் வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற போது நீங்களும் எங்கள் கூட இருந்து அம்மனோட அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேங்க. அம்மன் கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக 7 புண்ணிய நதிகள்லேருந்து புண்ணிய நீர் தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ அந்த காட்சி அடுத்தது நீங்கள் பார்க்கலாம். கரகாட்டம் எப்ப? பொறப்பா ஓடுவாங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா. கிராமத்திலே எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ புத்தகம் மாரியம்மன் சுவாமிகளுக்கு இப்போது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. சமயம் அனைவரும் ஆரவாரமாக இருந்து அம்மனர்களை பற்றி செல்லுமாறு வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஓம் சக்தி, ஓம் சக்தி, மாரியம்மன் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த கும்பாபிஷேகத்தில் மஸ்காரம் பாய்ஸ் சார்பாக அன்னதானம் பசங்களாம் போட்டாங்க. அங்கே இருக்காங்க இந்த விதமான பசங்க அன்னதானம் போடுறாங்க. இந்த திருவிழா அன்னதானம் போகிறது ஒன்று போன திருவிழாவே பிளான் பண்ணி பயங்கரமாக பண்ணி முடிச்சிட்டானுங்க. கூட்டத்தை பாருங்களேன். கும்பாபிஷேகத்துக்கு பிறகு அம்மனோட ஃபஸ்ட்டு அலங்காரம் தரிசிக்க மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ரொம்ப நேரம் எதுக்கு காத்திருந்தாங்களோ அது இப்போ நடக்க போகிறதுனால காலையிலேருந்தெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அம்மன் அலங்காரம் பார்த்துட்டோம், வா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு நம்ம மச்சார் கூப்பிட்டு போயிட்டாருங்க. வாங்க நீங்களே என் கூட பாருங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு. ஒரு வழியாக ஊர் பசங்க எதுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தாங்களோ அந்த நிகழ்ச்சி ஈவினிங் ஆக்க போதுங்க. வேறு எதுக்காக அவன் பசங்க காத்திருக்க போகிறாங்க நீங்களே பாருங்களேன். இதுக்காக தான்
அப்புறம் என்ன ஒரு வழியாக 10 மணிக்கு முடிய நிகழ்ச்சி நம்ம பசங்க 9 மணிக்கே முடிச்சு வச்சுட்டாங்க. என்ன சொல்ல வரோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வந்து எங்களை மகாபாரதம் நடந்து கழுவுமறை ஏறுற அன்னைக்கு எடுத்த வீடியோ காட்சிங்க. இந்த காட்சியில் ஊரில் இருக்க அனைத்து பொதுமக்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிப்பாங்க. கடைசியாக காற்று வராங்க கழுவுமறை ஏறணுங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மூப்பனார் பொங்கல் மாவிளக்கு எடுக்கிறாங்க. மூப்பனார் பொங்கல் வைக்க நம்ம ஊர் பொதுமக்கள்லாம் கிளம்பிட்டாங்க. கடைசியாக போயிட்டு நம்ம மூப்பனார் கோயிலில் வந்து பொங்கல் வைக்கணும். வாங்க எப்படி வைக்கிறாங்க பார்க்கலாம். பொங்கல்லாம் வச்சு முடித்த பிறகு அதுக்கு அடுத்த நாள் பால் குடம் எடுக்கிற நிகழ்ச்சி நடக்குங்க. எங்கள் ஊரில் பல நிலங்கள் வானம் பார்த்த பூமிங்கிறதுனால மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் செய்வாங்க. இந்த நிகழ்ச்சியில் மக்கள்லாம் கலந்துக்கிட்டு உற்சாகமாக ஆடைபடி மகிழ்வாங்க. வருஷத்தில் 365 நாள் கஷ்டப்பட்டால் அந்த ஒரு நாள் நிகழ்ச்சி அப்போ மக்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து சந்தோஷமாக ஆடிப்பாடி மகிழ்வாங்கங்க. ஒரு வழியாக பால் குடம் எடுத்து முடிஞ்சப்போ மாரியம்மன் சன்னதிக்கு வந்து இந்த பால் அபிஷேகம் மாரியம்மனுக்கு பண்ணணும். அதுக்காக வந்து மக்கள் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மன் தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிவிட்டு அம்மனை தரிசிச்சுட்டு மக்கள்லாம் வந்து அவங்க இன்னையோட அந்த பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டே கிளம்புறாங்க. அடுத்ததான் எங்கள் ஊரில் என்ன நடக்க போகுதுன்னா அளவு கொடுத்த நிகழ்ச்சிங்க. ஒரு வழியாக வேண்டுதல் நிறைவேறதுக்காக பக்தர்கள்லாம் அவங்க உடம்புல அளவு குத்திட்டு வேண்டுதல் நிறைவேற்றினாங்க. சிறப்பாக இல்லைனாலும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. 30 நாள் பிளான் பண்ணவே முடிச்சிட்டாங்க. இதில் பல சென்சார் கட்டெல்லாம் இருக்குது, பல பிரச்சனைகள்லாம் இருந்து அம்மன் உருவெல்லாம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக நிகழ்ச்சிலாம் முடிஞ்சிச்சு. மக்கள் உடனே பசங்களாம் ஊருக்கு வேலைக்கு கிளம்பணுமா எல்லாம் கிளம்பிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒட்டுக்காக இருந்தவங்களாம் தனித்தனியாக அவங்க வேலை பார்த்து நேரத்தில் கிளம்பிடுவாங்க. மீண்டும் இந்த நாள் எப்போ வரணுங்கிறதுக்காக மனசில் ஏங்குது. பார்க்கலாம், மீண்டும் அடுத்த வருஷம் தான் வரும். இனிவேஸ் போய் தானே ஆகணும். பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாத்திட்டோம்டா. ஆட மானங்கட்ட ஈத்திர பயல. நானே கரகாட்டம் நடக்கலங்க கடுப்பு சொல்ல வந்தா கோழியை மாத்தி